ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷனில் ப்ராக்டிக்கல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமாங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த சிம்பிள் கால்குலேட்டரை வந்துக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே நம்ம திருப்பியும் க்ரியேட் பண்ணி போட்டோம். ஸோ அதை நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ்ன்னு சொல்லி பிரிக்கலாம். அதே மாதிரி அதை எப்படி மெயின் ஃபங்க்ஷனாக பிரிக்கிறது. ஸோ ஒரு கால்குலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்களா இல்லையாங்கிற கேள்வி எப்படி கேட்டு திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது எல்லாமே நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துக்கிட்டு நம்ம கோடிங்ஸ் எழுதுவோம். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே welcome to my calculator. So print function open close bracket யூஸ் பண்ணிட்டு நான் இங்கே arrow கொடுத்து விட்டேன். So print additions. So copy paste பண்ணேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கோடிங் எழுதணும்ன்றதுக்காண்டி. Subtractions, multiplications, division. 3, 4. ஸோ நான் இந்த அவ்வளோ கோடிங் செய்யும் நான் என்ன செய்ய போகிறேன்டா ஒரு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு வர போகிறேன். ஸோ diff main open close bracket அலைன் பண்ணுறேன். பாருங்கள் இது எல்லாமே அலைன்மெண்ட் சரியாக வரலை. ஸோ நான் என்ன செய்கிறேன், திருப்பி போயிட்டு என்டர் பண்ணி ஸோ பேக்லாஸ் பண்ண அங்கே போயும். ஸோ என்டர் பண்ணும்போது சரியான அலைன்மெண்ட்டுக்கு அது வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், ch ஈக்குவல் இன்புட் என்டர் யுவர் சாய்ஸ் சொல்லி கேட்குது. ஸோ அவங்க சாய்ஸை என்டர் பண்ணதும் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். ch டபுள் ஈக்குவல் அவங்க 1 யூஸ் பண்ணாங்கன்ற அடிஷன்ஸ் ஃபங்க்ஷனையும், அப்படி இல்லை என்று சொன்னால் elif ch டபுள் ஈக்குவல் 2ன்னு சொன்னால் சப்ஸ்ட்ராக்ஷன்ஸ், 3ன்னு சொன்னால் மல்டிப்ளிகேஷன், 4ண்டா இது. அப்படி எதுவுமே இல்லைன்னு சொன்னால் எல்ஸ். சரிங்களா? ஸோ இந்த எல்ஸில் நான் என்ன செய்ய போகிறேன்டா பிரிண்ட்னு சொல்லி கொடுத்துட்டு இன்வாலிட் சாய்ஸ். இப்போ பாருங்கள், இன்வாலிட் சாய்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் இங்கே 2-3 ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். பாருங்கள், diff addition ஃபங்க்ஷன், ஸோ இங்கே வந்துட்டு என்ன செய்ய போகிறோம், 2 நம்பர்ஸை ஆட் பண்ணி அது பிரிண்ட் பண்ணுறதுக்குரிய கோடிங் தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ n1 ஈக்குவல் இன்புட் enter the number 1. சரிங்களா? ஸோ n2 ஈக்குவல் இன்புட், ஸோ இங்கே என்ன செய்கிறேன், enter the number 2. பட் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இன் நம்பர்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த இன்டீஜர் ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்புட்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணி விட்டீங்களா இருந்தால் அதை கன்வெர்ட் பண்ணி உங்களோட வேரியபிள் அசைன் பண்ணிவிடுமென்னு சொல்லி. ஸோ இப்படி நான் கொடுத்து விட்டேன். அடுத்தது என்ன செய்கிறேன்டா பிரிண்ட் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே add comma n1 plus n2 கொடுத்து விட்டேன். ஸோ இப்போ நான் அடிஷன் ஃபங்க்ஷன் என்று சொன்னால் நான் இந்த இடத்த என்ன செய்ய போகிறேன், add ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டால் மட்டும் போதும். ஸோ add ஃபங்க்ஷன் எனக்கு என்ன செய்யும், எக்ஸிக்யூட் ஆகும். தட்ஸ் ஃபைன். அதே மாதிரி சப்ஸ்ட்ராக்ஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸோ இந்த மாதிரி நான் என்ன செய்கிறேன், இந்த கோட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சேஞ்ச் பண்ணி வர்றேன். பாருங்கள், நான் 3 தரம் காப்பி பண்ணியிருக்கேன். அப்போ ஆல்ரெடி அடிஷன் இருக்குது. ஸோ சப்ஸ்ட்ராக்ஷன்ஸ்
ஸோ இந்த இடத்த நான் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கழித்தல் சப்ஸ்ட்ராக்ஷன் சொல்கிறது. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் பண்ணுறேன். ஸோ பெருக்கல் யூஸ் பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளிகேஷன்ஸ். அதே மாதிரி டிவிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இங்கே எல்லா இடத்தையுமே வந்துக்கிட்டு இந்த இன்புட் ஃபங்க்ஷன் திருப்பி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ இப்படி இல்லாமல் நம்ம இதை இன்னொலப்பும் ஷோட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டேட்டாவை வேண்டி எடுக்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். கெட் இன்புட்னு சொல்லி இல்லாட்டி கெட் நம்பர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஸோ div get numbers சொல்கிற ஃபங்க்ஷன். ஸோ இதில் என்ன செய்ய போகிறோம்னா 2 நம்பர்ஸை வேண்டி எடுக்க போகிறோம். ஸோ வேண்டி எடுத்து நம்ம இங்கே ஒரு டிக்ஷனரியை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். பாருங்கள், ஏன் நம்ம 2 டேட்டா இப்போ நம்ம n1, n2ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறது இல்லை. நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம்டா, ஒரு டிக்ஷனரியை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே n1 அதுக்குள்ளே n1 ஸ்டோர் பண்ணுங்கள். இல்லாட்டி நம்பர் 1 நீங்கள் கொடுக்கலாம். ஸோ எந்த டேட்டா வேணுமோ ஸோ அதே மாதிரி நீங்கள் அதுக்குரிய நேமை நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ n1 n2 சொல்லி கொடுக்கேன். ஸோ n2 வந்துட்டு அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போது நான் இங்கே என்ன செய்யப்படுறேன், டிக்ஷனரி. சரிங்களா? ஸோ டிக்ஷனரின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன், கெட் நம்பர்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணி வர்றேன். ஸோ ஐ திங்க் ஸோ ஸ்பெல்லிங் எல்லாம் சரி தான். ஸோ கெட் நம்பர்ஸ்ன்னு சொல்லி கால் பண்ணி விட்டுட்டேன். ஸோ கால் பண்ணி விட்டதும் இதுக்குள்ளே என்ன டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும், இந்த n1 n2ங்கிற டேட்டா இந்த ஃபார்மேட்டில் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம டிக்ஷனரியிலேருந்து எப்படி டேட்டாவை எடுப்போம், ஓப்பன் க்ளோஸ் பாக்ஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே n1 இதுக்குள்ளே n2 இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே டேட்டாஸை யூஸ் பண்ண போகிறோம். அப்போது நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்களா இருந்தால் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் எல்லா இடத்தையும் வந்துட்டு என்ன செய்கிறேன், எங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்தையில நான் அதை பேஸ்ட் பண்ணி வரேன். அதாவது நான் திருப்பி டேட்டாஸை வேண்டி எடுக்க இல்லை, நான் இதை அடிஷன்ஸ் அப்படியே இங்கே காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ n1 இங்கே n2 அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன்லேயும் n1 இங்கே அதை n2 சேஞ்ச் பண்ணி விடுறேன். ஸோ டிவிஷன்லேயும் n1 n2 சேஞ்ச் பண்ணி விட்டுறேன். பாருங்கள், ஸோ அடிஷன் நம்ம கால் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம சப்ஸ்ட்ராக்ஷன் தான் கால் பண்ணணும். ஸோ நான் இங்கே வச்சு என்டர் பண்ணிவிட்டு சப்ஸ்ட்ராக்ஷனை கால் பண்ணிவிட்டேன். அடுத்தது மல்டிப்ளிகேஷன்ஸ் கால் பண்ணிட்டேன். அடுத்தது டிவிஷன் கால் பண்ணி விட்டேன். பர்ஃபெக்ட். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த ப்ராசஸ் எல்லாமே சரியாக எனக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கும். ஸோ 1 எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். சாரி, இப்போது நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், நீங்கள் கவனிச்சிங்களா? ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எந்த ஒரு அவுட்புட்டும் வரல, இந்த சிஸ்டம் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுது. என்ன காரணம்னா நான் இப்போ ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஃபங்க்ஷனை கால் பண்ண இல்லை. நான் இங்கே மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ கீழே வந்து நான் என்ன செய்கிறேன், மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணி விடுறேன். சரிங்களா? இப்போ தான் அந்த கோடிங் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும் பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகிடுது, வெல்கம் டு மை கால்குலேட்டர். ஸோ அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன்ஸ் அதே மாதிரி டிவிஷன் வந்துட்டு இங்கே நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன சாய்ஸ் பண்ண போகிறீங்க, நான் இப்போ அடிஷன் யூஸ் பண்ணேன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், என்னது நம்பர் 1 சொல்லி கேட்குது. நான் ஒரு டேட்டா கொடுத்துட்டு ஒரு 2வது டேட்டா கொடுத்தது எனக்கு அடிஷன்ஸ் ஒர்க் பண்ணுது. பட் எனக்கு அடிஷனோ சப்ஸ்ட்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ ஏதோ ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் do you want to continue என்று சொல்லி நமக்கு ஒரு மெசேஜ் ஒன்று கேட்கணும். சரிங்களா? ஸோ அப்படி கேட்குறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஏன் நம்ம எல்லா இடத்தையும் போய் க்ரியேட் பண்ணுறத நான் ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணி போட்டு
எல்லா இடத்தையும் நான் கால் பண்ணி விடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கிரியேட் பண்ண போகிற கோட் அடிஷனுக்கும் வேலை செய்யணும், சப்ஸ்ட்ரக்ஷனுக்கும் வேலை செய்யணும், மல்டிப்ளிகேஷனுக்கும் வேலை செய்யணும், டிவிஷனுக்கும் வேலை செய்யணுமாக இருந்தால் நான் கண்டிப்பாக ஒரு காமனாக ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி போட்டு கோட் பண்ணணுன்னு சொன்னால் தான் ஒரு இடத்தை எழுதி வச்சுட்டு எல்லா இடத்தையும் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் 4 இடத்தையும் எழுத வேண்டி இருக்கும். சரிங்களா? ஸோ div continue message கொடுத்து விட்டேன். ஸோ இங்கே என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். ஸோ ch ஒரு சாய்ஸ் கொடுக்கேன். ஸோ இன்புட்டில் do you want to continue? Yes or no? சரிங்களா? நான் கேபிட்டலில் கொடுக்கேன். எஸ் or no ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணேன். அவர் எஸ்ஸை சூஸ் பண்ணாராக இருந்தால் ஒருவேளை இந்த ch டபுள் ஈக்குவல் எஸ் அல்லது ஓ என்ன செய்யறேன், நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை அவரை ஸ்மாலில் கொடுத்துறேன்னு சொன்னாலும் அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரி ch டபுள் ஈக்குவல் y ஸ்மால்லையும் நான் கொடுக்கேன். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் என்ன செய்யும், நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணணும் என்று சொல்லி நான் இங்கே கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் இந்த ஒவ்வொரு பிரிண்ட்டுக்கு பிறகும். நான் காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணி விடுறேன். ஸோ சரியான அலைன்மெண்ட்டில் அது போய் ஃபிட் ஆகிடுது. ஓகே ஃபைன். ஸோ இதுவும் வந்துக்கிட்டு நமக்கு என்ன செய்யும், டிஸ்பிளே பண்ணிக்கிட்டோம். ஸோ தட்ஸ் ஃபைன். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்துக்கிட்டு இன்வாலிட் சாய்ஸ் கொடுக்கும்போது ஸோ திருப்பியும் வந்துட்டு நமக்கு அதை டிஸ்பிளே பண்ணணும், திருப்பியும் சாய்ஸ் கேட்கணும் என்று சொன்னால் நான் மெயின் ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணி விட்டாலும் பாருங்கள் எத்தனை தரம் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஸோ இங்கே என்ன செய்கிறேன், 2 கொடுக்கேன், சப்ஸ்ட்ராக்ட் செய்து பார்ப்போம். ஸோ கொடுத்துட்டு ஒரு 4 கொடுக்கேன், சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் டூ யூ வாண்ட் கண்டினியூ என்று சொல்லி கேட்குது, எஸ் ஆர் நோ கேட்குது. நான் எஸ் கொடுத்து என்டர் பண்ணுறேன், திருப்பி எனக்கு வந்துடுது. நான் இப்போது ஏதாவது ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன், மல்டிப்ளிகேஷன் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ 15 வந்துட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணக்கு எனக்கு 30 என்ற விட வருது. இப்போ நான் கேபிட்டல் Y கொடுத்து என்டர் பண்ணுறேன்னு பாருங்கள், திருப்பி எனக்கு டிவிஷனுக்கு செய்து பார்ப்போம். ஸோ டிவைட் பண்ண போகிறேன்னு வந்துக்கிட்டு 200 4ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ எனக்கு 50ங்கிற ஆன்சர்ஸ் வந்துட்டுது. நான் எதுவும் கண்டினியூ பண்ண விரும்பலைன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், நோ கொடுத்து விட்டேன்டா, எனக்கு சிஸ்டம் கம்ப்ளீட் ஆகிட்டுது. அப்படி இல்லாமல் நான் இன்வாலிட் சாய்ஸ் ஏதாவது கொடுக்கணும். இப்போ நான் 5 கொடுக்கணும்டா, கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் எனக்கு இன்வாலிட் சாய்ஸ்ன்னு சொல்லி மெசேஜ் வந்து நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது, இந்த மெயின் ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் நமக்கு இந்த மெசேஜ் திருப்பி பிரிண்ட் ஆகும், டூ யூ வாண்ட் டு கண்டினியூன்னு சொல்லி கேட்கணுமா இருந்தால் நம்ம இந்த மெயினை அழிச்சு விட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம், இந்த கண்டினியூ மெசேஜ் நம்ம கொடுத்து விட்டோம்னு சொன்னால் இப்போ நான் இன்வாலிட் சாய்ஸ் ஏதாவது கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 8 கொடுக்கேன். இப்போ கேட்குது டூ யூ வாண்ட் டு கண்டினியூன்னு சொல்லி கேட்குது. நான் எஸ் கொடுத்தேன்டா, திருப்பி எனக்கு அதே மெசேஜ் வந்துட்டு பிரிண்ட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அதில் கோடிங். ஸோ இப்போ நான் மெயின் ஃபங்க்ஷனை வெளியால் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் இல்லாமல் வெளியால் மெயின் ஃபங்க்ஷனை மட்டும்தான் கால் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லா ஃபங்க்ஷனையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளே நான் என்ன செய்திருக்கேன், அல்கோரிதம் மாதிரி க்ரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் திருப்பி ஒரு தரம் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த கோடிங் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.